ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்றேன், கவனத்தோடு இருக்க வேண்டும். நாம் பல நேரங்களில் நம்முடைய சீரழிவுக்கு காரணம் கவனச்சிதறல் தான். உதாரணத்துக்கு சொல்றேன், இப்போ மேடையில அருள் பிரகாஷ் சார் உட்கார்ந்து இருக்காரு. அங்கிருந்து நம்ம PRO தளபதி வராருன்னு வச்சுக்கோங்க. வந்தவர் காதுல ஏதோ சொல்றாரு. நான் இங்க வைத்தால கத்திக்கிட்டு இருப்பேன்னா என் பேச்ச கேட்காம அவர் காதுல சொல்லியாச்சு. அவங்க கடைசி வரைக்கும் அவர் காதுல அவருக்கு என்ன சொன்னாருன்னு நமக்கு தெரிய போறது இல்ல. ஆனா நம்ம கவனம் எல்லாம் அங்கதான் இருக்கும். இங்க சத்தமா பேசிட்டு இருக்க பாருங்க, முக்கியமான ஒரு விஷயம் உங்களை கடந்து போயிருக்கோம், அதை பற்றி கவலை இல்லை. கவன சிதறல், உங்களுக்கு காட்சிகள் போதுமானதாக இருக்கிறது கவனத்தை சிதறடிக்க. ஆழமான அறிவோடு பேசுகின்ற சான்றோர்களின் பேச்சை கேட்டு பயிற்சி பெற வேண்டும். நம் வாழ்க்கையை மாற்றி போடக்கூடிய முத்துக்கள் அங்கிருந்து கிடைக்கலாம். கடல் முழுக்க தண்ணி இருக்குங்க, உள்ள ஒரு சிப்பி வாய் திறந்து மூடிட்டு இருக்கோம், பார்த்திருக்கீங்களா? கடல் முழுக்க நீர் இருக்குல்ல, அது ஏன் தாகத்தோடு இருக்கு? ஏனென்றால் அதற்கான துளி, தாகத்தை தணிக்கக்கூடிய துளி கடலில் இல்லை. அது எங்க இருக்கு? வானத்தில் மிதந்து கொண்டிருக்கக்கூடிய மேகங்களுக்குள் மறைந்து இருக்கு. கரெக்டா அது வரணும், மழையா விழணும், ஆழ்கடல்ல போகணும், சிப்பி வாய்த்திருந்து மூடுகின்ற அந்த பிசிக்ஸ் இருக்குல்ல, அது அங்க ஒர்க் அவுட் ஆகணும். அப்ப அதை உள்ள போய் உட்கார பாருங்க, அது வெறும் துளி அல்ல, முத்தாக மாறும். உங்கள் வாழ்க்கையை மாற்றி போடுகின்ற துளிகள் இதோ நேர போனா இருக்கு. 200 அரங்கங்களுக்கும் மேல இருக்குல்ல, அங்க கொட்டி கிடக்கின்ற கோடானு கோடி புத்தகங்களுக்குள் நீர்த்துளி என்கின்ற முத்து மறைந்திருக்கிறது.